ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா தஞ்சாவூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. தஞ்சாவூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனோட பேக் என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் டூர் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. அதனால எல்லா பக்கமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரியே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க பின்னாடி ஒரு பெரிய 2 வீலர் பார்க்கிங் ஏரியா இருக்கு. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, காருக்கு அந்த சைடு போகணும். ஸோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க, புக்கிங் ஆஃபீஸ், ரிசர்வேஷன் ஆஃபீஸ் ரீலொகேட்டட் டு ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷனா. அதுக்கப்புறம் இங்க புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். ஏடிவிஎம் மெஷினும் இருக்கு. ஏடிவிஎம் மெஷின்லயும் நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. இங்க டைம் டேபிள் போட்டிருக்காங்க. தஞ்சாவூர் ஜங்ஷன் வழியா போற ட்ரெயின்ஸோட டைம் டேபிள். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்டேஷன்ஸ் இருக்கு, ஆட்டோ ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கி சர்வீஸும் இருக்கு, நீங்க பிளாட்ஃபார்ம்குள்ள போறதுக்கு. ஸோ பெரியவங்க வந்தீங்கன்னா இந்த பக்கி சர்வீஸ் பிடிச்சிட்டு நாம போய்க்கலாம், வேற வேற பிளாட்ஃபார்ம் போகணும்னா. நம்ம ஸ்டேர் கேஸ் ஏறி பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட்லயும் ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. மேல இருந்து பார்க்குற வியூ பாருங்க. ஸோ இங்கே கீழே இருக்கிறது ஈவினிங் 4 o'clock காரைக்கால் டு திருச்சி போகிற பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல நின்றுட்டு இருக்கு. நம்ம திருச்சி டு தஞ்சாவூர் டு திருச்சி டிராவல் பண்ண போகிறோம் இந்த பேசஞ்சர் எக்ஸ்பிரஸில். அது நெக்ஸ்ட் vlog-ஆ போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், கீழே பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ். டெல்டா ரீஜனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் தஞ்சாவூர். இங்கிருந்து பெரிய கோவிலெல்லாம் வெறும் 1 கிலோமீட்டர் தான். ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் தஞ்சாவூரில் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்க்கணுன்னா ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட், ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இருக்கும். கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, பட் இப்போ ஆப்ரேட்டிவா இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதை ஒரு டைம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெனோவேஷன் முடிச்சு ஓபன் பண்ற வரைக்கும் எந்த சர்வீஸ் அவைலபிளா இருக்கும், எந்த சர்வீஸ் அவைலபிளா இருக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஃப்ரண்ட் போறதுக்கான வழி இது. இங்க பாருங்க, இது செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம். இது வழியா நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் போய் இறங்குறதுக்கான வழி இருக்கு. இங்க பாருங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸும் டெமாலிஷ் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பியூரிஃபையர்ஸ், அதுக்கப்புறம் ஐஆர்சிடிசி கேட்டரிங் கவுண்டர்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எஸ்கலேட்டர் கீழே போகிறதுக்கான வே மெயின் என்ட்ரன்ஸ்க்கு. சரி வாங்க, நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லிருந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம், அதுக்கப்புறம் நார்மல் வெயிட்டிங் ரூம் எல்லாம் இருக்கும் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸோட. அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாம தஞ்சாவூர் ஜங்ஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல இருக்கோங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இங்கிருந்து நம்ம பேக் சைடு என்ட்ரன்ஸ்ல பார்த்தோம்னா அந்த பக்கி சர்வீசஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். அங்கிருந்து நேராக பிளாட்ஃபார்ம்குள்ள வந்துருவாங்க. ஸோ நல்ல ஆக்சசிபிலிட்டி இருக்கு. ஸோ வேப் 1 engine இது.
என்ன எக்ஸ்பிரஸ்னு ஃப்ரண்ட்ல போய் பார்த்தா தெரியும். தஞ்சாவூர் சந்திப்பு நல்லா பெரிய ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனாக தாங்க இருக்கு. ஸோ இது வந்து திருச்சி, மயிலாடுதுறை, சேலம், தஞ்சாவூர் எக்ஸ்பிரஸ். ஸோ இதுதான் அந்த பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். திருச்சி டு தஞ்சாவூர். எத்தனை மணிக்கு எடுப்பான்னு தெரியல. பட் நாம் போகிற எக்ஸ்பிரஸ் வந்து 3 மணிக்கு ரீச் ஆகிட்டு 4 மணிக்கு திருச்சியிலிருந்து கிளம்பி அரவுண்ட் 5:15 நம்ம திருச்சி ரீச் ஆகிடுவோம். 5:15 நீங்கள் பாருங்கள், பிளாட்ஃபார்மில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. தஞ்சாவூர் ஜங்ஷனில் ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருந்தாலும் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலியாக தாங்க இருக்குது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கிற ஜங்ஷன் மாதிரி தெரியல. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து மறுபடியும் ஸ்டேர் கேஸில் மேலே வந்தாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூமுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும்னு போட்டிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால அது எல்லாமே இப்போது ஆப்ரேட்டிவாக இல்லை. ஸோ இங்கேருந்து பார்த்தாவே நமக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில் கோபுரம் தெரியுது பாருங்க, இந்த டயகனல்லுக்குள்ள. சூப்பர்ல, வாவ். ஸோ அவ்வளோ பக்கத்தில் இருக்கு, 1 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. பஸ்ஸஸும் இருக்கும், ஷேர் ஆட்டோஸும் இருக்கும். நீங்கள் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு பெரிய கோவில் போகிறதுனா அவ்வளோ பக்கமாக தான் இருக்குது. அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா, தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா அங்கேருந்து பேலஸ் பக்கம், பேலஸும் சூப்பராக இருக்கும். ஸோ தஞ்சாவூர் ட்ரெயினில் வந்தீங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாம் கூட பார்க்கலாம் டைம் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம்குள்ளே போகிறோம். ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் இருக்கோங்க. ஸோ ஆப்போசிட்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா வெயிட்டிங் ரூம்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு IRCTC ஹோட்டல் இருக்குது. இங்கே பாருங்கள், அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. நல்லாவே வச்சுருக்காங்க. டீ, காஃபீஸ், அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ், டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, வேறு சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் செகண்ட் பிளாட்ஃபார்மில். ஃபுல்லாகவே வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள். இடிச்சிட்டு எல்லாம் பில்லர்ஸாக இருக்குது. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸஸ், ரயில்வே ஸ்டாஃப் ஆஃபீஸஸ் தான் இந்த சைடு இருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள், கோவிலுக்கு போக இங்கே இறங்கவுன்னு போட்டிருக்காங்க. பெரிய கோவிலோட பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்லேயே. ரிட்டையரிங் ரூம் அவைலபிள் ஆன் பேமெண்ட். பட் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கா என்னன்னு தெரியல, அது பார்த்துக்குங்க. ஸோ ரயில்வே கேட்டரர்ஸ் எல்லாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ட்ரெயின்ஸில் டீ சேல் பண்ணுறவங்க, டிடிஇ ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த லேடி ஃபுல்லா. உள்ளுக்குள்ள ஹிந்தி லைப்ரரி வச்சிருக்காங்க நம்ம தஞ்சாவூர்ல. வெரி இன்ட்ரெஸ்டிங். வேணும்னே வைப்பாங்க போல. ஸோ நம்ம செகண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா பார்த்தாச்சுங்க. செகண்ட் பிளாட்ஃபார்ம்லயே ஒரு சின்ன வெயிட்டிங் ரூம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற வெயிட்டிங் ரூம். நல்லா ஸ்பேசியஸாவே வச்சிருக்காங்க. இங்கேயும் வைஃபை ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு, IRCTC. இது ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு.
ஸோ நல்ல ஃபெசிலிட்டி இருக்கு. ஒரு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அதெல்லாம் இருக்கு. ஆப்போசிட்ல பாருங்க அந்த பக்கி போயிட்டு இருக்கு பாருங்க, பக்கி கார் கொண்டு வந்து அழகா டிராப் பண்ணிடும். லக்கேஜஸ் பெரியவங்க எல்லாம் வந்தா அழகா இந்த பக்கி சர்வீஸ் எடுத்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்துடலாம். இங்க இருக்கு பாருங்க. ஃபுல்லா இடிச்சு வச்சிருக்காங்க, எல்லா பில்டிங்ஸும் இடிச்சு வச்சிருக்காங்க. புதுசா கட்ட போறாங்க போல, மினிமம் 1 year ஆகும். இப்போ நாம தஞ்சாவூர் ஜங்ஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருக்கோங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா அழகாக பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, வெயிட்டிங் ஏரியாஸ் எல்லாம். ஸோ ஆக்சுவலாக ரிட்டையரிங் ரூம்ஸு, கிளாக் ரூம்ஸு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அதை டெமாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் தான் வந்து உங்களுக்கு காரைக்கால்ல இருந்து திருச்சி போகிற பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் வரும். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, நல்லா கூலான ரெஸ்டிங் ஏரியா வச்சுருக்காங்க. இன்னைக்கு கிளைமேட்டும் வேற சூப்பராக இருக்குது. சம்மர் சீசனில் ட்ராவல் பண்ணுறோம் மே மாதம். பட் ஆனால் அதுக்கான அறிகுறியே இல்லாமல் ஃபுல்லாக மேகமூட்டமாக சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்நேரம் ட்ரெயின் வந்திருக்கணும், பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ஸு திருச்சி போகிறது இன்னும் வரல. அதனால் மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன் ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாலும் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் லைக் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இன்னுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உள்ள இங்கிருந்தும் வந்து நம்ம ஹோட்டலுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்குது. உள்ள ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ் பாருங்கள், ஐஆர்சிடிசி ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ நாம் சைவ உணவகம் பார்த்தோம் இல்லையா செகண்ட் பிளாட்ஃபார்மில், தேர்ட் பிளாட்ஃபார்மில் இருந்தும் அதுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லா பிளாட்ஃபார்முக்குமே வந்து பக்கி சர்வீஸ் 2 சைடு இருந்துமே இருக்கும். ஃப்ரண்ட்ல இருந்தும் இருக்கும், பேக் சைடு என்ட்ரன்ஸ்ல இருந்தும் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய லக்கேஜஸோடு வந்தால் அந்த பக்கி சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ரீச் ஆகி ட்ரெயின் போர்ட் பண்ணுறதுக்கு. தஞ்சாவூர் ஜங்ஷனோட இப்போ இருக்கிற வியூ பாருங்கள். இன்னும் 1 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாடர்னாக வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து இடித்து ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில், பேக்கில், எல்லா சைடும் மாடர்ன் அவுட்லுக்கில் புது பொலிவோடு இருக்க போகுது. நம்ம அம்ரித் பாரத் ஸ்டேஷன் அப்கிரேடேஷன் ஸ்கீமில் தஞ்சாவூர் ஜங்ஷனும் வந்து வேகமாக ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பியான விஷயம்தான் நமக்கு. ஸோ இங்கே பாருங்க, ஹாய். ஸோ நம்ம யூடியூப் எடுக்கிறோன்னு பார்த்தோன்னே ஹாய் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பக்கி சர்வீஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அழகாக நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து போகிறோமோ அந்த பிளாட்ஃபார்முக்கு வரைக்கும் கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. அழகாக சூப்பராக வந்துடலாம். நம்ம குரூப்பாக வரோம், நிறைய பேக்கேஜஸோடு வரோம், லக்கேஜஸ் நிறையா இருக்குது. வயசானவங்க இருக்காங்கன்னா அழகாக இது பிடிச்சிட்டு நீங்கள் வந்துடலாம் ஜம்முன்னு. தஞ்சாவூர் ஜங்ஷனில் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஏர்கிராஃப்ட் வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கு. ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஏர்ஃபோர்ஸ் ஏர்கிராஃப்டை பார்க்குறோம் பாருங்கள். தஞ்சாவூரில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் சென்டர் இருக்குது. அதனால இங்கே நிறையா ஃப்ளைட்ஸ் பார்க்கலாம், ஏர்கிராஃப்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரே ஸ்க்ரீனில் ட்ரெயினும் இருக்குது, ஃப்ளைட்டும் இருக்குது. புகையை கக்கிட்டு போகிறா பாருங்க நம்ம வார்பிளேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தாச்சுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய இடிச்சு வச்சுருக்காங்க. ஒரு டெம்பரரி பில்டிங்ஸ் தான் இருக்குது.
டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர், வெயிட்டிங் ரூம் எல்லாமே வந்து பேசிக் என்ன நெசசிட்டி வேணுமோ அது மட்டும் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாம் இன்டாக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற பில்டிங்கும் இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் ஃபுல்லாகவே இடித்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து மேஜர் பில்டிங்கை இடிச்சே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒர்க் போயிட்டுருக்கு, மினிமம் 1 இயர் ஆகும். ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளெல்லாம் வந்து அடுத்தடுத்து ரீடெவலப்மெண்ட் பண்ணி மாடர்னைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேக் சைடு என்ட்ரன்ஸ்லேயும் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அங்கேயும் வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மினிமம் அரவுண்ட் 8 months to 1 year மினிமம் ஃபெசிலிட்டிஸ் வந்து அப்கிரேடட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். மேக்ஸிமம் எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல. ஸோ சூப்பருங்க. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. வெளியே கனெக்டிவிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் பெரிய கோவில் போகணுன்னாலும் சரி, தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துக்குமே வெளியே பஸ்ஸஸ் இருக்குது, ஆட்டோஸும் இருக்குது 2 சைடுமே. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் ஜங்ஷன் பற்றின வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் தஞ்சாவூர் ஜங்ஷனுங்க.